இந்த 3 லெட்டர் நடிகைகள் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நிறைய கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருப்பாங்க. ரத்த வாந்தி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லிருந்தீங்க. நான் இருந்தப்போ பதினஞ்சு அவன் பேச்சை கேட்கணும் வந்து சொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும். அதான் உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நானு. குழந்தைங்கள்ல இந்த டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். எங்க போனேன் நான் உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்து கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. இன்னும் என்ன வேணா வர சொல்லி இன்னும் 4 வீடியோ நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ண கூட அவங்களுக்கு சொல்லிக்க சொல்லுங்க. என்ன வேணா பண்ண சொல்லுங்க. சில விஷயங்கள் சொல்லணும் சொன்னாங்க. இந்த 3 லெட்டர் நடிகைகள் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நிறைய கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருப்பாங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட பெரிய ஹீரோஸ் அவங்க ஜென்ரேஷன் பசங்க குடும்பத்துக்கு எதிர்க்க வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாங்க. நாசமா போயிருக்கும் 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என் லைஃப் பத்தி பேசுங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படியே நான் நான் இப்படி ஆயிடுவேன். என்ன பிராமி உனக்கு எல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க புரியல. நான் யாரு நீங்க பர்சனல் லெவல்ல டச் பண்ணது என்னோட நல்லா நடிப்பியா நடிச்சுக்கோ. ஐயோ காதல் நானே ஒண்ணு அவார்ட் வாங்குற வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவங்க தப்பான மனுஷன் யாராவது பேசினேன் எனக்கு என்ன அதிகம் இருக்கு பேச நீ என்ன பெத்தியா தனிக்குளம் ரத்த வாந்தி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லிருந்தீங்க. நான் இருந்தப்போ பதினஞ்சு அவன் பேச்சை கேட்கணும் வந்து சொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும். அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. நான் அப்பா அம்மா வளர்க்க நேச்சர் என்னோட வருஷம் இதுல குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு எவ்வளவு நாள் அவங்க மாறிடுவாங்க. கடவுளை வேண்டிக்கிறேன் எப்படியா என்னடா வேலைக்கு ஒரு நிம்மதி ஒரு மரியாதை இல்லை. நீ என்ன பண்ணுறது அவ்வளவுதானே கேட்கிறேன். நான் பேசிக் தானே கேட்கிறேன். இல்லைன்னா ஆம்பளை பொண்ணு எனக்கு புரியல. சீக்கிரம் கொடுத்துங்க வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன வேலைக்கு போயிருக்கேன். ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்ல 4 வருஷம் 4 வருஷமா எனக்கும் சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இது பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ். எனக்கு தெரியாது. ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரணும். எனக்காக பேசுறவங்களும் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாட முடியும். ஒருத்தரோட இமேஜ்ல விளையாட என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன். உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நானு. குழந்தைங்கள்ல இந்த டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
பண்ணிதான் அவன் ஒரு வழியில யாருதான் சொல்லுவா அப்படின்றது அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கிறேன். நிறைய அநியாயங்கள் நடந்துட்டு அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான். பாருங்க நான் போட்டோஸ். நீங்க என்னைய பண்ணாத டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்து வெளியே வந்த இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷன் காத்து வாங்க எல்லாருக்கும் நீங்க யாரெல்லாம் என் கூட இருந்தோம் அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம் வீட்டுக்கு வந்துச்சு. இங்க வந்து வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போவோம், அங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கும். இதுதான் முக்கியம். அதுல இருந்து கூட ஏதோ அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் முடியறதுக்குள்ளே என்ன படம். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை. கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படியே நான் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு நான் இது பண்றீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இது டே அடங்கி இப்படியே இருக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற ஆசா கமிஷன் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு, நீங்க போட்ட பிச்சை, நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்க நான் கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன ஃபாலோவர்ஸ் அதுக்காக பொருள் வாழ்ந்து இருப்பாங்க. என்ன எங்க போனேன் நான்? உங்க கண்ணு முன்னாடிதான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்து கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க எப்படி இறங்கி ஆர்என்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல விட்டுட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசுவோம் இல்லை, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்யணும். சொல்லும் போதுதான் செய்ய முடியும். கொஞ்சம் நான் இன்னைக்கு சொல்லலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரே
ஆம்பளை கூட எப்படி இருக்கா நான் அவங்க கிட்ட இறங்கி வேலை பார்த்து அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடஞ்சிருக்கும் எனக்கு, எத்தனை ஷூட்டிங்ல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாம போயிருக்கிறேன் நான் ஷூட்டிங்க்கு 104 டிகிரில எல்லாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்றேன் இறங்கலாம் சொல்றேன். இதுக்கப்புறம் நான் அப்படி கஷ்டப்பட்டு வந்தோம். அவங்க பேசுறதுல கிடையாது. எங்க அப்பா வந்து நான் பிறந்தப்ப நான் போட்டி வீட்டுல தான் சொன்னேன் தியேட்டருக்காரு. அப்புறமா நாங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி, அதுக்கப்புறம் ஹோண்டா. அப்படிதான் எங்க அப்பா கிட்ட BMW வாங்கணும் நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும்போது போய் கேட்டா அவர் சொன்னாரு 3 சீரீஸ் வாங்கணும் 5 சீரீஸ் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்பா அதுக்கு நம்ம பட்ஜெட் எவ்வளோ 55 லட்சம் சொல்ற ஒரு வண்டியடா அப்படின்னு கேட்டவரே நாங்க அப்படிதான் வந்து சொல்றாங்க. கோடிக்கணக்கில் சுத்தி இருக்குது. மாசம் 25,000 ரூபாய் மெடிசன் செலவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இருக்கு, ரெசிப்ட் இருக்கு, எல்லாமே நான் அனுப்பிச்சுட்டு. என்ன கேள்வி கேட்கணும் கடவுச்சு. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. ஏன் நான் வாய் விட்டு இருந்தேன். எதுக்கு நான் இருக்கும், எதுக்கு இருக்கும் தேவையில்லை. நான் ஏன் சும்மா இருக்கணும். ஒரு ஃபேக் இமேஜ் நினைச்சு நான் சும்மா இருக்கேன். இமேஜே நான் என்னைக்குமே பார்த்தேன். ஒரு ஹீரோக்கு கூட போட்டி இல்லைங்க. எல்லாரையும் சொல்ல இவர் அவர் அவரு இவர் இவர் அவரு நான் அதெல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்காரு. with 95% சக்சஸ். ஏன் எனக்கு பிடிக்காது, நெகட்டிவிட்டி பிடிக்காது. என்னையா இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி சினிமா படிச்சுட்டு வந்திருக்கேன். பாம்பேல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், இஸ்லாம் படிச்சிருக்கேன், 10% போனது. எதுக்கு இது கூட அப்படி வளர்ந்தவன் நான். அதனால இவன் இதுக்கெல்லாம் போக மாட்டான், மீடியாக்கெல்லாம் பேச மாட்டான், வாயில அடிச்சுட்டு இருப்பான். அவன் இமேஜ் முக்கியம். இமேஜ்னா என்ன தெரியும்? எங்க இப்ப சோசியல் மீடியாவை பார்க்க ஒரு இமேஜ் கிடையாது. 23 வருஷம் யோசிச்சோம். இன்னைக்கு என் கதை வந்து சில பேர் பரப்பு அவங்களே சேர்த்து தான் நான் சொல்றேன். உண்மையான கிட்ட இவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம இருந்துச்சு. அதை உடைக்க ட்ரை பண்றோம். சும்மா பண்ணணும், கை கால் இருக்கணும், என்ன வேலை வேணா பண்ணி படிச்சுக்கணும். டான்ஸ் கிளாஸ் எடுத்து படிச்சுக்கணும். பரதநாட்டியம் தெரியும் எனக்கு, முறைப்படி அரங்கேற்றம் எப்படியுமே படிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் ஆளாவே ஆளாதீங்க. ஆம்பளைங்களுக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி லைஃப்ல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் சொல்றேன். நான் இப்ப உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுக்கு இந்த ஜெனரேஷன்ல எனக்கு தெரியும். நான் நிற்பேன். இன்னும் என்ன வேணா வர சொல்லி இன்னும் 4 வீடியோ நான் வந்துட்டு பலாத்காரம் பண்ண கூட அவங்களுக்கு சொல்லிக்க சொல்லுங்க. என்ன வேணா பண்ண சொல்லுங்க. இது சுத்தமா அந்த போதும். அவங்கதான் நான் நினைச்சு வாழ்றேன். அப்படிதான் நான் வாழ் சாவது இங்க வரணும். சின்ன பிரேக் கொடுங்க. நான் வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட்.